10 ஆண்டுகால ஆட்சியில் 1,79,81,152 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இப்போ கடந்த 53 மாதங்களில் 1,93,28,109 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. அதேபோல் இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 7,27,650 மெட்ரிக் டன் நெல் சேமிக்கின்ற கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக அதை அவர்கள் கட்டியது 7,27,650 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டியிருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இப்போது இருக்கு. 4 ஆண்டுகளில் புதிதாக 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு கூடுதலாக இப்போ 3,30,000 மெட்ரிக் டன் நெல் கிடங்குகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருக்கின்றது. ஆக மொத்தம் இந்த ஆட்சியில் 7,33,250 மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டப்பட்டிருக்கு. ஆக அவங்க 10 ஆண்டு காலத்தில் கட்டியது 7 லட்சம். ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது 7 லட்சம். ஆக இந்த அளவுக்கு இந்த 4 இப்போ 2 சேர்க்கும்போது 14 லட்சம் கிட்டத்தட்ட. இது தவிர ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அக்ரிகல்ச்சர் சொந்தமானது அதற்கு 1,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு சேமிக்கக்கூடிய கிடங்குகளில் நெல் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறது. ஆக இந்த மழை குறுவை பொறுத்த வரையில் கடந்த காலங்களெல்லாம் விவசாயிகள் இது குறுவை காலத்தில் நெல் உற்பத்தி செய்கின்ற அறுவடை செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்னா இப்போ அவர்களுக்கு காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அதுக்குள்ள ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா அறுவடை களங்கள் இருக்க வேண்டும், இல்லை சாலைகள் இருக்க வேண்டும். இது போன்ற நிலைகள் இந்த காலத்தால் குறுவை நெல் அவ்வளவு செய்யவில்லை. ஆனால் இப்போ குறுவை நெல் பயிர்படுகின்ற பயிர் கிட்டத்தட்ட இந்த 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்து அறுவடை செய்கின்ற பிரச்சனை. அதை வயலிலிருந்து சாலைக்கு கொண்டு வர வேண்டும், இல்லை நெல் களத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் ப்ராக்டிக்கல் நிலைமை விவசாயிகளுக்கு. ஆக இதெல்லாம் இப்போது விவசாயிகளுக்கு இப்போ விவசாயி ஒரு வார காலம் அதுக்கு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற களம், அதை போன்ற தார் சாலைகள், இது போன்ற இடத்திலே அவர்கள் டிராக்டர் அறுவடை மிஷின்கள் இப்போது இயந்திர நடவு நோக்கி நாம் சென்றோம். இப்போ அறுவடையும் இப்போது முன்னெல்லாம் மனிதர்கள் அறுவடை செய்தார்கள். இப்போது மிஷின் அறுவடை ஹார்வெஸ்ட் மிஷின் வந்த காலத்தில் மாறி கொண்டு இருக்கின்றோம். அதன் மூலமாக இப்போ குறுவை தொகுப்பு கூடுதலாக வழங்கும் போது அவங்க இது போன்ற நெல்லை இப்போ உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு நமக்கு இந்த அளவுக்கு மழை வந்த காரணத்தால் அதுக்காகவே இப்போது ஒன்றிய அரசு இந்த நெல் அறுவடை செய்யும்போது ஒரு மூட்டைக்கு 1 கிலோவை அவர்கள் அந்த போர்ட்டிஃபைட் பண்ண அரிசியை கலக்க வேண்டும். அதை மக்கள் சாப்பிடுகின்றவை அனைவரும் அந்த அந்த இரும்பு சத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒரு திட்டமாக இப்போ இந்த அரிசியை அரைக்க வேண்டும். அந்த இப்போ ஒரு மூட்டை அரைச்சாங்கன்னா 1 கிலோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு நாம்ஸ் படி அது ஒன்றிய அரசு இன்னும் பர்மிஷன் இன்னும் கொடுக்கல சரியா. அதனால் இப்போ இங்கே மக்கள் விவசாயிகள் ஒரு உற்பத்தி செய்த நெல்லை அந்தந்த பகுதிகளுக்கு மில்லுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மேல் அறுவை மில்லுகள் இருக்கிறது. அந்த மில்லுகளில் கொண்டு செல்லப்பட்ட நெல்லுகளும் தேக்கமாக இருக்கிறது. ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை அதுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை, அனுமதி கொடுக்கப்படவில்லை. இப்போ ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஈரப்பதம் கமிட்டி பார்த்தார்கள். இன்னும் கமிட்டி பார்த்து அதை ரிப்போர்ட்டு பார்த்தா அதை கொடுக்க முடியாது என்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இது இப்போ இதெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் விவசாய மாநாடு கோயம்புத்தூர் நடத்தி கொண்டார்கள். இயற்கை விவசாயம், ஆனால் இயற்கை விவசாயம் செய்யாதவர்கள் அந்த நடத்துகின்றார்கள். அப்போது நடத்துகின்ற முன்னாள் ராமசாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர். அதே எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள். நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன்.
ஆனால் 10 ஏக்கர் நான் வந்து விவசாயம் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்கிறோம். இயற்கை விவசாயம் என்ற பொருள் மாநாடு நடத்துகின்றார்கள். அனுமதி மறுக்க இப்போ நெல் ஈரப்பதம் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை. அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள். ஆக இதுதான் இரட்டை வேஷம். அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள், நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை? நெல் அறுவடை செய்யும்போது பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறார், ஏன் மழை வருதுனாலே முன்னையே நீங்கள் அறுத்தான்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள். ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கு நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. அதே போல் கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் 4-5 ஆண்டுகளில் 5,997 கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த காப்பீடு தொகை மூலமாக 37 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே போல் இயற்கை இடர்பாடுகள், இது போன்ற மழை, வறட்சி, இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 4 ஆண்டு காலத்தில் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1,692 கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர்கள் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட 20,84,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற இந்த இதுவரை இல்லாமல் விவசாயிக்கு எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை. ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்லுகிறப்ப இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூ வரும்னு செய்தி போடுறீங்க. இப்போ விடுவிக்கப்பட எந்த முறையாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தில் போக்குவரத்துனா அந்தந்த மாவட்டத்தில் அவர் ஒப்பந்த புள்ளியை கோரப்பட்டு யார் குறைந்த எடுக்கின்றார்களா என்பது நடைமுறை. அந்த நடைமுறை மீறி இந்த அரசாங்கம் செய்வதற்கு உரிய வாய்ப்புகள் இல்லை. ஆக நடவடிக்கை இருந்தால் முதலமைச்சர் கண்டிப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அது போன்ற நடவடிக்கைகளில் ஏதோ புழுதி வாரவரும் தூத்தி வரணும் என்று சொல்லுவாங்க, என்று வாரி இறக்கின்றார்கள். ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் சொல்லி சொல்லி மக்களை பயமுறுத்தி இந்த தேர்தல் முடிகின்ற வரை, தேர்தல் நடக்கின்ற வரையில் இது போன்ற கருத்துக்கள், பொய்யான செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது பிராக்டிக்கலாக விவசாயிகள் தான் தெரியும். இது போன்ற செய்திகளை அள்ளி பேசுகின்றது. இதை கூடுதலாக வாங்குறாங்கன்னு சொல்லி தான் இப்போ அரசு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சொன்னோன்னே அவருக்கு மூட்டைக்கு கூடுதலாக அந்த கொள்முதல் அதை செய்கின்ற சம்பளமாக 10 ரூபாய் கூடுதலாக அறிவித்து அந்த வாய்ப்பையும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். இதனால் தவறான கருத்துக்களை இது கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிக்க வேண்டுமென்றால் 2 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. புரியுங்க, 2 ரூபா. கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிப்பதற்கு, நெல்லை பிடிப்பதற்கு அவர்களுக்கு சம்பளம் கூலியாக கொடுத்தார்கள். இவ்வளோ தையல் 13 தையல் போட வேண்டும், சலன் கோக்க வேண்டும், இந்த மூட்டையில் ஓடு ஏற்ற வேண்டும், இந்த மூட்டையை பிடித்து எடை போட வேண்டும், எடை போட்ட நெல்லை லாரியில் ஏற்ற வேண்டும். அதுக்கு கடந்த ஆட்சியில் 2 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்போ தவறுகள் அப்போ எந்த ஆட்சியில் நடந்திருக்கும் பாருங்கள். ஆக இப்போ முதலமைச்சர் பொறுப்பேற்று இப்போ மூட்டைக்கு 10 ரூபா. ஒரு நாக்கு எடை போடுறோம்,
தையல் போடணும், மூட்டைக்கு தைக்கணும், தைக்கிறதுக்கு தையல் போடணும், அது இடம் தூக்கணும். ஒரு நாளைக்கு இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சியில் வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு நாளைக்கு 700 மூட்டை தான் விவசாயிகிட்டேருந்து பிடிக்க வேண்டும் என்று ஆணை வழங்கினார்கள். ஆனால் முதலமைச்சர் இப்போ வந்து 1000 மூட்டை, ஒரு நாளைக்கு 1000 மூட்டை, காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை நெல் கொள்முதல் செய்யப்படும். ஆக கூடுதலாக எப்போ செப் சென்டர் இருக்கின்ற கூடுதலாக நெல் பிடிக்கணும், அது இன்னொரு மிஷின் வச்சு அங்கே ஒரு எடையை போடுகின்ற வயதாகும். இந்த இவ்வளவு முன்ன ஒரே நேரத்தில் இவ்வளவு நெல் கூடுதலாக வரும்போது அதை கூடுதலாக பணியாளரும் அமர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து போச்சு. இப்போ கூடுதலாக மிஷின் வைக்காத 3 மடங்கு நெல் இப்போது குருவி நெல் உற்பத்தி ஆயிடுச்சு. அதுக்குரிய கட்டமைப்பு செய்து மூட்டை ஏற்றுவதற்கு சொல்வது என்பது எளிது, செய்வது என்பது கடினம். ஆக இப்போ ஒரு ஊரில் இப்போ 1 லட்சம் மூட்டை பிடிச்சாங்கன்னா இப்போ 3 லட்சம் நெல் உற்பத்தி ஆகும்போது அதை பிடிக்கின்ற அளவுக்கு ஆள் வேணும், அதுக்கு பிடிக்க வேண்டிய சாக்கு வேணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் எப்படி இப்போ வேளாண் துறையில் வந்து இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருவோம், இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், அதுக்குரிய கட்டமைப்பை அந்த உணவுத்துறை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள். அதான்